ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சசி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி விளாக் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு கிச்சன் க்ளீனிங் விளாக் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நான் வந்து எந்தெந்த பொருளை எப்பப்போ வந்து க்ளீன் பண்ணுவேன் அப்படிங்கிறத இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி க்ளீனிங், வீக்லி க்ளீனிங், மந்த்லி க்ளீனிங் வந்து 3 விதமாக வந்து கிச்சனை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம பிரிச்சுக்கலாம். நம்மளுக்கு எந்த டைம் வந்து ஃப்ரீயாக இருக்கோ அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். நான் இப்போ பண்ணுற எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து மந்த்லி க்ளீனிங் மாதிரி தான் இருக்கும். இந்த மந்த்லி க்ளீனிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் க்ளீன் பண்ண போகிறது ஆயில் பாட்டில் தான். ஆயில் பாட்டில்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு எப்போ காலி ஆகுதோ அப்போவே க்ளீன் பண்ணி வச்சுட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா 15 நாளைக்கு ஒரு தடவை நம்மளுக்கு டைம் கிடைக்கிறப்ப, இல்லைன்னா மாதம் ஒரு தடவையாவது கண்டிப்பாக வந்து க்ளீன் பண்ணணும். அப்படி நம்ம க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம், மேலே மேலே ஆயிலை ரீஃபில் பண்ணி வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அந்த ஆயில் பாட்டிலில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உள்ள எண்ணெயெல்லாம் வந்து அப்படியே ஸ்டோர் ஆயிரும். நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலும் அது அந்தளவுக்கு ரிமூவ் ஆகாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் மாதத்தில் ஒரு தடவையாவது இந்த ஆயில் பாட்டில் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிடணும். அதுக்கு நான் இந்த மூடியெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் உள்ள ஸ்பூனு, ப்ரெஷ்ஷு எல்லாமே ரிமூவ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் கொஞ்சம் விம் லிக்விடு போட்டு சுடு தண்ணி வந்து ஊற்றி வச்சுருக்கேன், கொஞ்சம் நல்லா ஊறட்டும் அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் ஆயில் பாட்டிலு, ஸ்ப்ரே பாட்டிலு, இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் விம் லிக்விடும் சுடு தண்ணியை நான் சேர்த்து வந்து ஊற்றிக்கிறேன். இதை ஊற்றினோம்னாக்கா கொஞ்சம் ஈஸியாகவே உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும். ரொம்ப ஸ்டெயினாக இருக்குது, ஆயில் பாட்டிலில் வந்து போகவே இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா கல் உப்பு அப்படி இல்லைன்னா அரிசி இதை போட்டு வந்து நல்லா சேக் பண்ணிங்கனாலே அதில் உள்ள ஆயிலெலாம் ரிமூவ் ஆயிரும். இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி சேக் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணோம்னாலே சூப்பராக வந்து க்ளீன் ஆயிரும். அதுக்கப்புறம் ப்ரஷ் போட்டு வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இதுக்குன்னே தனியாக ஒரு ப்ரஷ்ஷை வச்சுக்கிறது எப்போவுமே ரொம்ப நல்லது. ஏன்னா என்ன தான் நம்ம வந்து இந்த மாதிரி சுடு தண்ணி ஊற்றி லிக்விட் ஊற்றி க்ளீன் பண்ணாலும் ப்ரஷ் போட்டு க்ளீன் பண்ணும் போது தான் அது கொஞ்சம் நல்லா போகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ப்ரஷ் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அடியில் கொஞ்சம் உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் கல் உப்போ அரிசியோ முதல்ல சொன்ன மாதிரி போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து தேய்ச்சி அந்த தண்ணியெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் அந்த ஆயில் வைக்கக்கூடிய ட்ரே இருக்கு இல்லையா, அதையுமே வந்து நல்லா கழுவிடுறேன். எல்லாமே நல்லா வந்து ஜெல்லு வச்சு அப்படியே சூப்பராக வந்து தேய்ச்சி கழுவி முடிச்சாச்சு. கழுவுனதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா அந்த எண்ணெய் பிசுக்காக இருக்கக்கூடிய சில்வர் பாட்டில் மட்டும் கொஞ்சம் ஓவராக அழுக்காக இருந்தது. சரின்ட்டு அதை மட்டும் கொஞ்சம் நல்லா ஸ்டெயின் பண்ணி க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்தது. எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே தண்ணி வடிய வச்சுட்டேன். இதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு போய் நம்ம வெயிலில் கொஞ்சம் நேரம் வச்சோம்னாக்கா சூப்பராக வந்து ட்ரை ஆகி வந்துடும். அதனால் அதை அப்படியே வந்து வெயிலில் வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த அஞ்சரை பெட்டியுமே பார்த்திங்கன்னா மாதம் ஒரு தடவை க்ளீன் பண்ணணும். கிச்சன் வந்து பெருசோ சின்னதோ நம்ம எப்படி எந்த அளவுக்கு வச்சுக்கிறோங்கிற பொறுத்து தான் இருக்குது. சின்ன கிச்சனாக இருந்தாலும் பெரிய கிச்சனாக இருந்தாலும் அது எப்பப்போ எதை க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டா தான் பார்க்குறதுக்கு எப்போவுமே கிச்சன் நீட்டாக இருக்கும். இப்போ என்னோடய அஞ்சரை பெட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் உள்ளுக்குள்ளே அழுக்கு இருக்குது, சைட்லேயுமே இருக்குது. சரி, அதை ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இது அடுப்புக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து ஏதாவது தெரிக்கிறது வைக்கிறது இந்த மாதிரி இருக்கும். அதுலேயும் அதிகமாக வந்து இந்த மூடி தான் கொஞ்சம் மோசமாக இருக்கும். அதனால் அதை எல்லாமே வாஷ் பண்ணிடலாம்னு சொல்லி அதையும் எடுத்து வச்சுட்டேன். வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் நம்ம வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறனால அந்த பிஸியில் வந்து நம்ம இதெல்லாம் க்ளீன் பண்ண மறந்துடுவோம். அவங்களுக்கும் ஒர்க் வந்து சரியாக இருக்கும். காலையில் வேலைக்கு போனாங்கன்னா ஈவினிங் தான் வருவாங்க. அதுக்கப்புறம் வீட்டு வேலையில் வந்து பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க்குக்குனே வந்து தனியாக ஒரு நாள் வந்து ஒதுக்கிக்கோங்க. அப்போ தான் வந்து அதை வந்து ஈஸியாக வந்து பண்ண முடியும். நாங்கள் இப்போ வீட்டில் இருக்கிறனால எங்களுக்கு எந்த டைம் ஃப்ரீயாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வேலையை பிரித்து பார்த்துக்கிறேன். இப்போ வந்து எல்லாமே விளக்கிட்டேன், நல்லா வெயிலில் கொண்டு வந்து வச்சுருக்கேன். அப்போ தான் நல்லா காஞ்சி ட்ரை ஆகும் அப்படிங்கிறதுனால எல்லாமே இந்த அடிக்கிற வெயிலில் கொண்டு வந்து வச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரிசி கொட்டி வைக்கக்கூடிய ட்ரம் இருக்கு இல்லையா, அதுவுமே நிறைய பேர் வீட்டில் வந்து அடிக்கடி வாஷ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப நாள் கழித்து தான் வந்து அதை எடுப்பாங்க. நான் வந்து மாதம் ஒரு தடவை அதையுமே கழுவி வச்சுருவேன். அது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ மாதத்துக்கு ஒரு தடவையாவது கழுவி வச்சுருவேன். அப்படி இல்லை அப்படின்னா அரிசி தீர்ந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி ரீஃபில் பண்ணுவோம் இல்லையா, அந்த சமயத்தில் நான் வந்து எல்லாருமே விளக்கி எடுத்து வைக்கிறது. இதில் வந்து 3 ட்ரம்மு மாதிரி நான் வந்து வச்சுருப்பேன். ஒன்றில் பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசி, இன்னொன்றில் பார்த்திங்கன்னா இட்லி அரிசி, கடையில் வாங்கக்கூடிய இட்லி அரிசி, இன்னொன்றில் பார்த்திங்கன்னா சாப்பாட்டு அரிசி, 3 அரிசியுமே வச்சுருப்பேன். அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அந்த இடத்த அப்படியே வந்து கூட்டி விட்டுக்கிறேன். இது வந்து சிமெண்ட் தரைங்கிறதுனால அந்த இடம் பார்த்திங்கன்னா பொறிஞ்சு வந்து அதில் நிறைய மண் வர்ற மாதிரி இருக்குது. அதனால் அப்பப்போ அதை க்ளீன் பண்ணாதான், இல்லைன்னா கரப்பாம்பூச்சியெல்லாம் வந்து வர்ற மாதிரி இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து கரப்பாம்பூச்சி தொல்லை வந்து ரொம்ப இல்லை. ஆனால் இது அடிக்கடி எடுத்து க்ளீன் பண்ணலைன்னா கண்டிப்பாக வரும்.
அதெல்லாம் கழுவி நல்லா வெயிலில் காய வச்சுட்டேன். காய வச்சதுக்கப்புறம் திருப்பி கொண்டு வந்து எல்லா அரிசியும் ரீஃபில் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன். அரிசியுமே எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது. அதனால எல்லாத்தையுமே இருக்கிற அரிசியை மட்டும் நான் கொட்டி வச்சுக்கிட்டு இருந்தேன். சாப்பாடு அரிசியுமே கம்மியாக தான் இருக்குது. இட்லி அரிசி சுத்தமாகவே இல்லை, இனிமேல் தான் வாங்கணும். ரேஷன் அரிசி மட்டும் இருந்தது, அதை மட்டும் நான் வந்து அந்த பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கிட்டேன். இட்லிக்கு பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே நல்ல அரிசியும் ரேஷன் அரிசியும் கலந்து தான் வந்து போடுவேன். அதோட வீடியோவும் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். உங்களுக்கு பார்க்காதவங்களுக்கு என்னோடய சேனலை செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். அரிசியெல்லாம் கொட்டி அந்தந்த இடத்துல வந்து வச்சுட்டேன். அந்த இடத்துலையே நான் படி உலக்கு இது எல்லாமே வச்சுருவேன். அதே மாதிரி அஞ்சரை பெட்டியுமே நல்லா வந்து காஞ்சிருச்சு. ஆயில் பாட்டிலுமே நல்லா வந்து காஞ்சிருச்சு. இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ரீஃபில் பண்ணி வச்சலான்னு சொல்லி அஞ்சரை பெட்டி வந்து உள்ள ஒரு கேலண்டர் சீட் வந்து போட்டுக்குவேன், பேப்பர். அது வந்து போடும்போது கொஞ்சம் நல்லா க்ளீனாக மெயின்டைன் ஆகுது மாதிரி இருக்குது எனக்கு. அதனால தான் அது மாதிரி போட்டுக்குவேன். நான் வந்து 2 அஞ்சரை பெட்டி மாதிரி வந்து வச்சுருப்பேன். ஒன்று வந்து பிளாஸ்டிக்கில் வச்சுருக்கேன், இன்னொன்று வந்து இந்த மாதிரி சில்வரில். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டை கிராம்பு அந்த மாதிரி ஐட்டம்லாம் போட்டு வச்சுருப்பேன். அதனால் அது தீரும் போது தான் அதை வாஷ் பண்ணுவேன். ஏன்னா அதில் உள்ள இப்போ கொட்டி வச்சோம்னா ஸ்மெல்லெல்லாம் போயிடும் அப்படிங்கிறதுனால, வாசனையெல்லாம் போயிருங்கிறக்காக அதை வந்து அது தீர்ந்ததுக்கப்புறம் தான் கொட்டி வைப்பேன். இப்போ அஞ்சரை பெட்டியில் வந்து எப்பவும் போல் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, வெந்தயம், சீரகம், சோம்பு, மிளகு எல்லாமே வந்து கொட்டி வச்சாச்சு. அப்புறம் ஆயில் பாட்டில்லையும் ஆயில் வந்து ரீஃபில் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். நாங்கள் வந்து செக்கில் ஆட்டக்கூடிய எண்ணெய் தான் வந்து வாங்கிக்கிறது. நான் மாதத்துக்கு 2 லிட்டர் கடலெண்ணெய் வாங்குவேன், 1 லிட்டர் நல்லெண்ணெய் வாங்குவேன், 1 லிட்ரு ரீஃபண்ட் ஆயில் வாங்குவேன். இதில் ஏதாவது மிஞ்சி இருந்துச்சுன்னா அடுத்த மாதம் வாங்கும்போது அதோட அளவை வந்து கொஞ்சம் குறைச்சிக்குவேன். இந்த ஆயில் வைக்கக்கூடிய ட்ரேலையுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடியில் வந்து கேலண்டர் சீட்டு வந்து போட்டுக்குவேன். இப்போ இது எல்லாமே ரீஃபில் பண்ணி வச்சாச்சு. இதெல்லாமே அந்த ட்ரேயில் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். நம்ம எந்த ஒரு பொருள் வச்சாலும் அதுக்குன்னு ஒரு ட்ரே வச்சோம்னாக்கும் பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும், க்ளீன் பண்ணுறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஆயில் ட்ரே வந்து எடுத்தோம்னாக்கா அதில் உள்ள எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இதில் வந்து ஒன்று எல்லாமே ஊற்றி வச்சுட்டேன். நெய் மட்டும் இல்லை, அதனால அந்த பாட்டில் மட்டும் சும்மாவே இருக்குது. நெய் வந்து உருக்கணும், வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அதை உருக்கிட்டு அதுக்கப்புறம் ஊற்றி வைக்கணும். இப்போ அதை அந்த இடத்துல வந்து நான் வச்சுட்டேன். இப்போ அந்த வேலையும் முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மிக்ஸி வைக்கிறதுக்குனே, அதாவது மிக்ஸியோட ஜார் இருக்கு இல்லையா, இது வைக்கிறதுக்குனே தனியாக வந்து ஒரு ட்ரே வந்து வச்சுருப்பேன். என்னோட வந்து பேனாசோனிக் மிக்ஸி. இது வந்து 20 வருஷமாக நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு வச்சது கல்யாணத்துக்கு. இதில் வந்து பெரிய ஜார் தான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து அந்த ஜார் சுத்தமாக போயிடுச்சு. அதனால் கொஞ்சம் மீடியமான சைஸில் உள்ள ஜாரும் சின்ன ஜாரும் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது ரெண்டையும் அதில் வச்சுக்குவேன், சாப்பரும் அதில் வச்சுருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாதம் க்ளீன் பண்ணுறதுல இதுவுமே ஒன்று. கவுண்டர் டாப்புக்கு கீழே, அதாவது கீழே வந்து எனக்கு ஒரு 4 செல்ஃப் இருக்குது. 4லேயும் பார்த்திங்கன்னா எல்லா பொருளும் வச்சுருப்பேன். இது வந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போது எல்லாமே நீட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், எந்த தூசி குப்பையெல்லாம் இல்லாத மாதிரி. கிட்டக்க உங்களுக்கு காமிக்கிற மாதிரிங்க அவ்வளோ தூசி இருக்கும். ஏன்னா என்னோடய வந்து மாடலர் கிச்சன் கிடையாது, ஓப்பன் கிச்சனுங்கிறதுனால அதில் பார்த்திங்கன்னா தூசியெல்லாம் நல்லாவே வந்திருக்கும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாகவே கடப்பாக்கல் போட்டிருக்கனால மேலே வந்து நான் செல்ஃப் லைனர் வாங்கி போடலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் ஃப்ளெக்ஸ் இருந்ததா அதை தான் வந்து போட்டிருக்கேன். ரொம்ப வருஷமாக அதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ளெக்ஸு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தூசி எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதனால் அதை எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தூசியெல்லாம் இருக்கும், செவரெல்லாம் கொஞ்சம் பொறிஞ்சு வர்றதுனால அந்த எவ்வளோ தான் நம்ம அதை கூட்டினாலும் டஸ்ட்டு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அதை வந்து நல்லா முடிஞ்ச வரைக்கும் நல்லா எவ்வளோ க்ளீன் பண்ண முடியுமோ நல்லா தொடச்சிட்டு அதாவது கூட்டி விட்டுட்டு, அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நான் வந்து நிறைய நான்வெஜ் சமைக்கக்கூடிய குக்கர்வேர், நான் அப்புறம் வந்து கேஸ்ட் அயர்ன் குக்கர் இதெல்லாம் வந்து வச்சுருப்பேன் இங்கே. இது எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே அதையும் ஃபுல்லாக தொடச்சி விட்டுக்கிறேன். அடியில் பார்த்தீங்கன்னா உப்பு ஜாடி, அருவாமனை, அருவா இதெல்லாம் வச்சுருப்பேன். உங்களுக்கு நான் கிச்சன் டூர் போட்டிருக்கும் போதே எங்கெங்கே என்ன நான் வச்சுருப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கேன். கிச்சன் டூர் வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. அதோட லிங்க் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதில் எண்டு கார்டில் கூட வைக்கிறேன். இந்த கல்லுப்பு ஜாடி இருக்கு இல்லையா, அதாவது இந்த செராமிக் ஜாடி வந்து இப்போ தான் வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணதுனால அதை ஃபுல்லாக தொடச்சிட்டு நான் எடுத்து வச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த பேன் வைக்கக்கூடிய இந்த ரேக் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் அதில் தான் நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குங்கிறதுனால அதிலையே நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இந்த ஒன் சைடு ஃபுல்லாகவே என்விக்கு சமைக்க, அதாவது நான்வெஜ் சமைக்கிறதுக்கான பாத்திரங்கள், மண் பாத்திரம், இரும்பு சட்டி, அப்புறம் இரும்பு சட்டி, அப்புறம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கான குக்கர், இது எல்லாமே அதில் தான் வச்சுருப்பேன். நான் இப்போ வைக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டெய்லி சமையலுக்கு என்னென்ன பாத்திரம் தேவை, பால் காய்ச்சறது, டீ போடுறது, சோறு வைக்கக்கூடிய பாத்திரம், அந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் இந்த இடத்துல தான் வச்சுருப்பேன்.
வச்சுருப்பேன். இப்போ இது எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். குக்கர் பார்த்திங்கன்னா அப்போலாம் நிறைய அலுமினியம் குக்கர் தான் வந்து யூஸ் பண்ணுறதுனால நிறைய குக்கர் என்கிட்ட இருக்குது. அதில் வந்து 12 லிட்டர் குக்கர், 7 லிட்டர் குக்கர், 5 லிட்டர் குக்கர்னு இந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ அதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே இண்டஸ் வேலைக்கு மாறியாச்சு. சில்வர் குக்கர் தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் வந்து ஒரு 2 லிட்டர் குக்கர் ஒன்றும் 3 லிட்டர் குக்கர் ஒன்றும் வந்து இண்டஸ் வேலையில் வாங்கி வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் மாதம் ஒரு தடவை நம்ம நல்லா டீப் க்ளீன் பண்ணுற மாதிரி வந்து பாத்ரூம் டாய்லெட்டை க்ளீன் பண்ணி எடுத்துடுறது. இது வந்து வாரம் லைட்டாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மாதத்தில் ஒரு தடவையாவது நல்ல டீப் க்ளீன் வந்து பண்ணணும். ரொம்ப வந்து ஒரு க்ளீன் பண்ண போனேன்னா எனக்கு ரொம்ப நேரம் ஆகும். அந்த மாதிரி க்ளீன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்துட்டு அப்படியே பார்த்திங்கன்னா அடுத்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு, இது இன்னொரு நாள் எடுத்த விலாகு தான். அதாவது தொடர்ச்சியை நம்ம ஒரே நாளில் எல்லா வீடியோவும் எடுக்க முடியாது இல்லையா, எல்லா வேலையும் பார்க்க முடியாது இல்லையா. அதனால் நான் வந்து 2 நாளாக பிரித்து பார்த்த வேலையை தான் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா இந்த காய்கறி, அதாவது தக்காளி வெங்காயம் போட்டு வைக்கிறதுக்கான ஒரு பேஸ்கெட் வந்து வச்சுருப்போம். அது வந்து பிளாஸ்டிக்லேயா இருக்கட்டும், ஸ்டீல்லையா இருக்கட்டும், இந்த மாதிரி வச்சுருப்போம். தனித்தனியாக உள்ள மாதிரி ட்ரேயும் வச்சுருப்போம். அது எதுவாக இருந்தாலும் மாதத்துக்கு ஒரு தடவை அதையும் நல்லா க்ளீன் பண்ணி வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் அதை எடுத்து வைக்கணும். அதே மாதிரி பாத்திரம் வாஷ் பண்ணி வைக்கக்கூடிய அந்த ட்ரே இருக்கு இல்லையா, அதுவும் தான். அந்த பேஸ்கெட் பார்த்திங்கன்னா நம்ம பாத்திரத்தை தான் நம்ம அடிக்கடி வாஷ் பண்ணி வைப்போம். அந்த பேஸ்கெட்டை வந்து க்ளீன் பண்ணுறதே கிடையாது. நிறைய பேர் அப்போ தான். நான் வந்து இதை மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து இதை க்ளீன் பண்ணி வச்சுருவேன். இது வாங்கி இதுவும் அந்த வெஜிடபிள் போட்டு வைக்கக்கூடிய ரேக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு வாங்கி ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல யூஸ் ஆகுது. இங்கே லோக்கலில் தான் ஒரு கடையில் வாங்கினேன். ரொம்ப நல்லா இருக்குது. ஆன்லைனில் எனக்கு ரேட்டு கொஞ்சம் கூட தெரிஞ்சது, அதனால நான் லோக்கல் ஷாப்பில் வந்து வாங்கினேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுதான் இன்னுமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜுமே மாதம் ஒரு தடவை கம்பல்சரி க்ளீன் பண்ணணும். அது எதனால் அப்படின்னா நம்ம வந்து வாரம் க்ளீன் பண்ணுறது அளவுக்கு ஃப்ரிட்ஜ் வந்து பெரிய வேலையாக தெரியும். அதனால் க்ளீன் பண்ணவும் மாட்டோம். மாதத்தில் ஒரு தடவைங்கிறப்ப என்றைக்காவது நம்மளுக்கு அதாவது குக்கிங் இல்லாமல் இருக்கும் அன்றைக்கி, இல்லை ஏதாவது லீவாக இருந்துச்சுன்னா அப்படி வந்து அந்த டயத்தை சூஸ் பண்ணி நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து எனக்கு வெஜிடபிள்ஸ் மாவு எல்லாமே கொஞ்சம் தான் இருந்துச்சு. சரி எல்லாமே ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளக்கை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ளக்கை கழட்டிட்டு தான் நான் க்ளீன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவேன். இதில் உள்ள எல்லா ட்ரையுமே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி விளக்க போட்டுருவேன். ஏன்னா இது பார்த்தீங்கன்னாலே தெரியும், இங்கே வந்து தண்ணி கொஞ்சம் லீக் ஆகிருந்தது. எதில் இருந்துன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹோல் இருக்கும் தெரியுமா ஃப்ரிட்ஜில், அது வந்து கொஞ்சம் அடைச்சிருச்சு எனக்கு. அதனால அதில் வடியக்கூடிய தண்ணியெல்லாம் என்ன ஆச்சுன்னா அது நிறைஞ்சு வெளியில் வந்து இந்த இடத்துல ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. இது என்ன பண்ணணும்னா ஒரு குச்சி வச்சு இல்லைன்னா ஒரு வயர் சன்னமாக உள்ள வயர் எடுத்து அதுக்குள்ளே விட்டீங்கன்னா அதுக்கு இடையில உள்ள டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் ஆயிரும். அந்த மாதிரி தான் நான் அடிக்கடி இப்போ பண்ணிக்கிறது. அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜை ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் லெமனும் விம்லிக்விடும் வச்சு நான் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். உள்ளே வெளியில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. ஃப்ரிட்ஜு வந்து க்ளீன் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறது, அது பெரிய வேலையாக இருக்குமேனு கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன். சரி இன்றைக்கி அதையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும். ஃப்ரிட்ஜு பார்த்தீங்கனாலே ஃபஸ்ட்டு காமிக்கும் போது இந்த இடம்லாம் எவ்வளோ அழுக்காக இருந்துச்சு, இப்போ பாருங்கள் நல்லா நீட்டாக ஆயிடுச்சு. இது எல்லாமே துடைச்சி முடிச்சுட்டு நம்ம எல்லா ட்ரேயும் பார்த்திங்கன்னா கலட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து வெளியில் வச்சு நல்லா சோப் போட்டுட்டு நல்லா கழுவிட்டு அதை அப்படியே வெயிலில் கொஞ்சம் நேரம் காய வச்சு அதுக்கப்புறம் தான் நான் எடுத்து எல்லாத்தையும் வந்து செட் பண்ணுவேன். அப்படியே ஈரத்தோடையும் வைக்கவும் முடியாது. அதனால தான் எனக்கு வந்து எல்லாமே கிளாஸு ட்ரேங்கிறதுனால நல்லா காய வச்சு பார்த்து எடுத்து வச்சு ஃபுல்லாக வந்து மாட்டியாச்சு. அதுக்கப்புறம் அந்தந்த இடத்துல அந்தந்த திங்ஸை வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தங்காட்டி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போதைக்கு அடுத்து வாங்கி தான் எல்லாமே ஸ்டோர் பண்ணணும். இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. இந்த க்ளீனிங் வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.